ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட வாத்துக்கள். வந்ததுலேருந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. பாருங்களேன், கொஞ்சம் நேரம் தீவனம் போடலை, தண்ணியும் வைக்கல, இருக்கிறதவர் குடிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப பசிச்சிருச்சு போல இருக்குது. கையை பிடிச்சி ராவுறாங்க. அது வாய்க்குள்ளே சின்ன சின்ன பற்கள் இருக்குங்க. அதை வச்சு எல்லா ஃபுட்டையும் அப்படி இப்படியே போட்டு சப்பிச்சு சாப்பிட்றாங்க. நானே வாத்து வாங்கின பிறகு தான் அதோட உடல் அமைப்பு அதோட வாழ்வியல் முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே எப்படி இவங்க இவ்வளோ பெரிய வாய் காலெல்லாம் வச்சு என்ன பண்ண, அதாவது எந்த யூஸுக்கு வச்சுருக்காங்க? கோழி மாதிரி குட்டியாக இல்லையே மூக்கு அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் புரிஞ்சிச்சு. இந்த தண்ணிக்குள்ளே இந்த மீனையும் சரி, அப்புறம் இந்த பாசி படர்ந்துருக்கும்ல, அது குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் பிச்சு அப்படியே அரைச்சரிச்சு சாப்பிடுவாங்க போல இருக்குது, அந்த தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி. அதனால தான் இப்படி வாய் இருக்குது போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நானே பார்க்குறேன். சரி, பாவம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. இதுக்கு சாப்பாடு இப்போ கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தீவனமும் தண்ணியும் மெயினாக வைக்கணும். மெயினாக தண்ணி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் தீவனத்தை சாப்பிட்டுட்டு மறுபடி நம்ம கூட சின்ன வயசில் சாப்பிடுவோம்ல, ஒரு கடி அப்பளம், ஒரு வாய் சோறு அப்படின்ட்டு, அதே போல் ஒரு வாய் தீவனம், கொஞ்சம் நிறையாவே தண்ணியை குடிக்கிறாங்க. அப்படியே மாற்றி குடிச்சிட்ருக்காங்க. இதுகளோட சேர்ந்து நம்ம கருங்கோழி குஞ்சுகளும் இதுவாயிட்டாங்க. இவங்களுக்கு தீவனமே பத்த மாட்டேங்குது. ஏன்னா வாத்துங்களே எல்லாமே சாப்பிட்றாங்க. குஞ்சுங்க அப்படியே கொஞ்சமாக கொத்தி சாப்பிட்றவங்களும் இவங்க எல்லாமே அப்படியே ஜேசிபி அதை வச்சு அப்படியே அரிச்சு சாப்பிட்ட மாதிரி, மண்ணள்ளி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றாங்க. அதனால் பார்க்கவே ஃபன்னிங்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கை வாட்சி எல்லாத்தையும் உருவுறாங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தேன், அதனால் கொஞ்ச நேரம் தண்ணியும் இந்த இறையும் வைக்கலை, கையெல்லாம் போட்டு ராவுறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பக்கத்தில் கூட வரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் இப்போ நல்லா பழகிட்டாங்க செல்லக்குட்டிங்க. 3 ஆண். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பெண்ணுங்க. பியூர் ஒயிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது சாரி 3 பெண் 1 ஆணுங்க. அந்த பியூர் ஒயிட் ஆணுங்க. பொறுங்கடா ராவாதீங்கடா.